சமூக நீதியின் கோட்டை, சமூக நீதியின் தொட்டில் என்றெல்லாம், தமிழ்நாடு என்றெல்லாம் பேசுகின்ற திமுக, தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்கள் தான் என்றெல்லாம் பேசுகின்ற திமுக, இன்னும் என்ன தயக்கம் உங்களுக்கு? என்ன காரணத்துக்காக நீங்கள் எடுக்க தயங்குகிறீர்கள்? முதலமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்து, எங்களுக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாற்று கருத்து கிடையாது, ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் தவறான கருத்தை சொல்லி வருகிறார். மத்திய அரசு எடுப்பது காஸ்ட் சென்சஸ், நாங்கள் கேட்பது காஸ்ட் சர்வே. சென்சஸ் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற வேளையிலே கூடுதலாக ஜாதியும் கணக்கெடுப்பு நடத்துவதுதான் காஸ்ட் சென்சஸ். நாங்கள் கேட்பது காஸ்ட் சர்வே. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி 2008 படி காஸ்ட் சர்வே எடுங்க. பீகார்ல நடந்தது காஸ்ட் சர்வே தான் நடத்தியிருக்கின்றார்கள். பீகாரிலே காஸ்ட் சர்வே நடத்தி அது அங்கிருக்கின்ற உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் தடை சொல்லவில்லை. அந்த அடிப்படையில் தான் அங்கே இடஒதுக்கீடு 50 விழுக்காடு 60 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்று 75 விழுக்காடாக உயர்த்தியிருக்கின்றார்கள். அப்போ உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்களுக்கு என்ன காரணத்துக்காக இவ்வளவு வலியுறுத்தி இவ்வளவு கேட்கிறோம்? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கேட்கின்றார்கள், யாரும் இதை எதிர்க்கல, எல்லாம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். நீங்களும் சொல்றீங்க, உங்களுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ தைரியமாக ஒரு முடிவை கொண்டு வாங்க, இந்த முடிவு அறிவிங்க. ஏன்னா இன்னைக்கு இடஒதுக்கீட்டில், அதாவது தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, இதை கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இடஒதுக்கீடாக உயர்த்தலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது கணக்கெடுப்பு நடத்தினா. அது இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்திலே வழக்காக நிலுவையில் இருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு என்னன்னா, நீங்க கணக்கெடுப்பு நடத்தி நீங்க நியாயப்படுத்துங்க. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள், தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்த மக்கள் இருக்கின்றார்களா என்று. அப்போ நீங்க அது என்ன பண்ணிருக்கணும்? நியாயமா உடனடியாக நடத்தியிருக்க வேண்டும். அதை நடத்துங்கள், சமூக நீதியை நிலைநாட்டுங்கள். ஏன்னா இது மிக மிக அவசியமானது. ஏன்னா மைக்ரோ டார்கெட்டிங் ஆஃப் கம்யூனிட்டி, இது வளர்ச்சி திட்டமான பாக்குறேன். இது ஏதோ ஜாதி பிரச்சனை, இது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா ஜாதி கலவரம் வரும், அப்படிலாம் கருத்துக்கள் கிடையாது. இப்ப பீகார்ல நடத்தினாங்க, பீகார்ல ஜாதி கலவரம் வந்துடுச்சா? இல்லையே. அங்க இன்னும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு, எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்குது. அதே நிலை தான் தமிழ்நாட்டிலையும், எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது.